பாம்பர் சுடு சுடு. சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆஹா அனினமே உன்னை வணங்குமே. பாத்ரூம்ல ஒரு கற்பாம்பூச்சை பார்த்தா அந்த அலற வேண்டியது, இங்க வந்துட்டு சிங்க பெண்ணே சொங்க பெண்ணேன்னு பாட்டு வேற உனக்கு. ஓடி போயிரு. ஏல உனக்கு என்னல வந்துச்சு? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், நீ போன தானே நோண்டிட்டு இருந்தா, அத நோண்டு ஒழுங்கா. டேய் உன் பின்னாடி வரான் பாருல, ஏல திரும்பி பாரு. ஏல இப்ப சுடு, ஏல சீக்கிரம் சுடு. ஏல எனக்கு தெரியலையே எங்க வரான்னு, நல்லா பார்த்து சொல்லுல. ஏல அந்த மரத்துக்கு முன்னாடி நிக்காம பாருல, கண்ணை எங்க புடலிலே வச்சிருக்கா. இவன் வேற இந்த கேமை வச்சிட்டு அவன போட்டு தள்ளி இவன போட்டு தள்ளின்னு சொல்லிட்டே இருக்கான். சை யப்பா சை, என்னது இது? நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இப்படி ஒரு தடுப்பு சுவர் வந்துச்சு? ஏ பூமாரி, என்னமா இப்படி வந்து மேல முட்டிட்டா? ஏக்கா நீங்களா? நான் ஏதோ செவுரு தான் வீட்டுக்குள்ள திடீர்னு முளைச்சிட்டோன்னு நினைச்சிட்டேன். இப்படி சத்தம் கொடுக்காம வந்துட்டேலக்கா. எப்பவுமே பாடிட்டு தானே வருவியா, இன்னைக்கு என்ன பாட்டை காணோம்? பாட்டு தானே பூமாரி, இதோ பாடிட்டா போச்சு. ரேஷன் கடைக்கு போகணும் நாங்க, உங்க அம்மாவை தான் கூப்பிடணும் இங்க. பூமாரி, உங்க அம்மைய கூப்பிடு, ரேஷன் கடைக்கு போகணும், நேரம் ஆயிட்டு பாத்துக்க. ஏல அந்த பில்டிங்குள்ள இருக்கான் பாருல, சுடுல சீக்கிரம். ஏல அஜய், நீ ஏன் தனியா பேசியா? ஏக்கா நீங்க பேசியது எதுவும் அவன் காதுல விழாதுக்கா. எம்மா பக்கத்து வீட்டு குழந்தாக்கா வந்திருக்காவ. என்ன குழந்தை? நான் துணி துவைச்சிருந்தேன் பாத்துக்க. துணி என்ன துவைச்சு முடியலையா என்ன? ஏக்கா ரேஷன் கடையில கோதுமை பொடி எவ்வளவு பத்துருங்க, நான் வாங்க போலான்னு இருக்கேன், நீங்க வாரியலா? அந்த அவத்தை போன வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அவனை தான் அனுப்பலான்னு பாக்குறேன். எனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கு பாத்துக்க. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அஜய், நீ போய் அந்த ரேஷன் கடையில கோதுமை வாங்கிட்டு வந்துறியா? எம்மா அவனுக்கு காது கேட்காது பாத்துக்க. போனை கையில இருந்து புடுங்க, அப்ப கேட்கும். ஏல ஒன்னே தான் கூப்பிட்டு அவனுக்கு கேட்கலையோ? நான் போனை வச்சு விளையாடிட்டு இருக்கேன், எதுக்கு கூப்பிட்டியா நீ? ஆமா, போன வச்சு அப்படியே லட்ச லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்காரு, இவரை கூப்பிடக்கூடாது. அப்ப இவ்வளவு நேரம் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நீ கேட்கல. ஏழு அடியில ஒரு பொம்பளை வந்து இதுல இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு போறாரு, அதையும் நீ பாக்கலையோ? யாராவது வந்து என்னையும் உன் தங்கச்சியும் கடத்திட்டு போனாலும் உனக்கு தெரியாது, எவனாவது திருட வந்து திருடிட்டு போனாலும் நீ பார்க்காம இப்படியே குனிஞ்சிட்டே இரு. நீ எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கா நீ? ரேஷன் கடையில கோதுமை பொடி எவ்வளவு போய் வாங்கிட்டு வா போ. பூமாரி, அந்த பையன் ரேஷன் கார்டு எடுத்து வந்து அண்ணன் கையில கொடு. என்னது நான் ரேஷன் கடைக்கு போணுமா? ஒரு வயசு பையனுக்கு சொல்லி வேலையா இது? ஏன் வயசு பையனை சோர்த்திங்க மாட்டியோ? அதுக்கு என்ன ரேஷன் கடைக்கு போய் சொல்லுவியோ? அத்தனை பொம்பளை கூட்டத்துல என்ன நிக்க சொல்றியோ? என்னால போய் வாங்க முடியாது, நீ போய் வாங்கிட்டு வா. நைட் எனக்கு டிஃபன் தான் வேணும், சப்பாத்தி வேணும், பூரி வேணும் கேளு, அப்பதான் தெரியும் பாத்துக்க. வாங்க போகலன்னு வச்சுக்க, இன்னைக்கு போன பிடிங்கி போட்டு உடச்சிருவேன். ஒரே சேர வாங்கிட்டு வர கொடுங்க. ஏன்னா இந்த ரேஷன் கார்டு பைக்குள்ள வச்சிருக்கேன். என்னைய ரேஷன் கடைக்கு அனுப்புற ரோசாப்பு, என்னைக்கா நீ ரேஷன் கடைக்கு போன்னு சொல்லவே மாட்டேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு பண்றேனா இல்லையான்னு பாரு. மச்சான் எங்கள இருக்க, நாங்க வாரேன். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, நைட்டு தான் சப்பாத்தி குருமாவும் கிடைச்சது. என்னக்கா நைட் சப்பாத்தி குருமாங்கறத சிம்பாலிக்கா பாடி காட்டுதேலோ? ஆமா பூமாரி, கோதுமை வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா, என்ன அரைச்சிட்டு வந்து நைட்டுக்கு சப்பாத்தி குருமா அதை தான் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன குழந்தை, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? என் பையனை பாத்தியா? ஏக்கா நான் அவனை ரேஷன் கடையில் பார்க்கல பத்துடுங்க, வர வழியில தான் அவனை பார்த்தேன் பத்துடுங்க. அந்த குட்டிச்சவர் இருக்குல்ல, அதுல தான் உட்காந்து குனிஞ்சு இருந்து போவனை பார்த்துட்டு இருந்தான். சரிக்கா நான் போயிட்டு வரேன், கோதுமை அரைக்கணும் பத்துடுங்க. வரட்டும், இன்னைக்கு அவன் கோதுமை வாங்காம மட்டும் வீட்டுக்கு வரட்டும். என்ன பாடு பறியா நீ பண்ணிட்ட பாரு. இப்படிதான் அம்மா தினமும் வீரமா பேசியா, ஆனா ஒரு நாளும் ஒண்ணும் நடக்கல. இன்னைக்காவது ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். ஏமா ஏமா ரேஷன் கடையில இன்னைக்கு கோதுமை முடிஞ்சிட்டான் பாத்துக்க, 2 நாள் ஆகுமா போறதுக்கு. பூமாரி அந்த பைய எடுத்து வந்து உள்ள வச்சிருமா, போ போமா. வர கோவத்துக்கு நீ ஏன்ட்ட அடி வாங்க தான் போற. எங்க போயிட்டு வந்த அஜய் சொல்லு. ஏமா ரேஷன் கடைக்கு தான் போனேன், நான் கியூல நின்னு பத்தியா எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது பாத்துக்க. பக்கத்துல போகும்போது ரேஷன் கடையில கோதுமை இல்லன்ட்டாவ பாத்துக்க. அஜய் என்கிட்ட பொய் சொல்றியோ? பொய் சொல்லாத. என்ன பொய் சொன்னீங்கன்னா உன்னைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன போய் சொன்னேன்? போய் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ எங்க இருந்தா, எந்த குட்டிச்சவரில் உட்காந்து கழுத விளையாண்டுச்சின்னு எனக்கு தெரியும். எம்மா அபாண்டமா இப்படி என் மேல பழி போடாத, இது எனக்கு பிடிக்காது பாத்துக்க. ஆமா, இவரு அப்படியே நியாயமா நடந்துக்கிட்டாரு, பிடிக்காது இவருக்கு. எங்களை போயிட்டு வர ரேஷன் கடைக்கு போகாம? நான் ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வரேன். பக்கத்து வீட்டு குழந்தை நீ பாத்துட்டு வந்து சொன்னா, நீ குட்டிச்சவரில் உட்காந்து 4 பயலோ கூட போன் விளையாண்டுக்கிட்டு இருந்தியாம்ல. இந்த பொம்பளைக்கு வேலையே இல்லை, நான் எங்க போறேன் எங்க வரேன்னு பார்க்கவே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கா. இவள முதல்ல பக்கத்து வீட்ல இருந்து காலி பண்ண வைக்கணும் பாத்துக்க. இல்ல உண்மைதானே அவ சொன்னா, நீ போன்ல விளையாடுனது உண்மைதானே? எம்மா நீ இப்படி அடுத்தவங்கிட்ட எல்லாம் கதை கேட்டுட்டு என்னை திட்டுற வேலை வச்சுக்கிடாத பாத்துக்க. ஏன் என்ன செஞ்சிருவா? உண்மைதானே சொன்னேனா?
நான் ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வரேன் ரோசாப்பு. வாய் ஓவர் ஆயிட்டு போகுது உனக்கு. 3 வேளையும் சோற பொங்கி போடியேன்னா நீ பாரு. என்ன எனக்கா சப்பாத்தி பண்ணு பூரி பண்ணி கேட்டு பாரு, அப்ப தெரியும். ரேஷன் கடையில் போய் கோதுமை வாங்கிட்டு வானா 4 பேர் கூட போய் குட்டி சவத்துல உட்காந்து ப்ரீ விளையாண்டானு ப்ரீ. இதெல்லாம் யாரு சொன்ன அம்மைக்கு? அம்மைக்கு தெரியாத இந்த குட்டி பிசாசு சொல்லி கொடுத்துருப்பாளோ? அந்த நாளையெல்லாம் பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தது. இப்போ தலையை கீழே போட்டுட்டு தொங்க விட்டு தலை தொங்கியே போச்சு. விளையாட்டுல கூட ஒரு நல்ல விளையாட்டு உங்களுக்கு கிடைக்கும்ல. அவனை சாவடி இவனை சாவடி, அவன் இருந்தால போறான் அவன் இருந்தால ஓடியான் சுடு. என்னடா பேசுறிய? எனக்கு சோறு வேணும், ஒண்ணு வேணும் அந்த வீட்ல. அவளை மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டா, என்னை மட்டும் தலைமன் திட்டிகிட்டே இருக்கா. நல்ல பிள்ளைகளாக நான் வளர்த்த இப்படி வளர்ந்து நிக்கிது வேலை. சே மக்களே, கேமுக்கு அடிமையா இருக்காதீங்க, நல்ல கேமா பார்த்து விளையாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க பேரை சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ்தர் கெவின், ஹாய். நிதர்சனா, நித்யா,